ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Bhuvana's channel 27. இன்றைக்கி 3 வகையான பனானா ஸ்மூத்தி பண்ண போகிறோம். முதல்ல சாக்கோ பிஸ்கட் வச்சு பனானா ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பீசஸ் சாக்லேட் பிஸ்கட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் சாக்லேட் பிஸ்கட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கட்டை நல்லா பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ பவுடரை அரைச்சாச்சு. இதில் கட் பண்ணி வச்சுக்கிற 2 வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். பாலை 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால் நல்லா கூலாக இருக்கும். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். சாக்கோ பிஸ்கட் பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்முடைய சாக்கோ பிஸ்கட் பனானா ஸ்மூத்தி ரெடி. அடுத்ததாக மேங்கோ பனானா ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச ஸ்மூத்தியை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மேங்கோ பனானா ஸ்மூத்தி ரெடி. அடுத்ததாக ரைசின் பனானா ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் ரைசின் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கும் போது இது நல்லா அரைப்படும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்ச ரைசின் பனானா ஸ்மூத்தியை இப்போ நான் ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஹெல்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான 3 வகையான பனானா ஸ்மூத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.